ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி வெப்சைட். அந்த எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன், நலமா இருக்கேன். இன்றைக்கி எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அது என்ன எது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? யார் அனுப்பியிருக்காங்க, எதுக்கு அனுப்பியிருக்காங்க, என்ன எது அனுப்பியிருக்காங்க பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த பார்சல். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கண்டிப்பாக கெஸ் பண்ணுங்கள், பார்க்கலாம். கெஸ் பண்ணிங்களா இல்லையா? நீங்கள் ஒன்றும் கெஸ் பண்ணலை, நானே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். எங்கள் இப்போ சுற்றி வீடு சுற்றி எல்லார் வீட்லேயும் லைட்டிங் டெக்கரேட் பண்ணியாச்சு. என் வீடு மட்டும் பால் அடைஞ்சு போய் இருளடைஞ்சு போய் இருக்குது. நான் இவர்கிட்ட கடந்த ஒரு 4-5 நாளாக சொல்கிறேன், நம்மள்ட்ட இருந்தால் பல்பெல்லாம் கெட்டு போச்சு ஐயா, சாமி தூர போட்டாச்சு, வாங்கிட்டு வா, நாளைக்கு இன்னைக்குன்னு சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணிட்டாரு. விடிஞ்சா தீபாவளி. எனக்கு பயங்கர மண்டை காஞ்சிட்டு, பையன் இப்போ வீட்டிலே இருக்கிறது இல்லை, அவர் இன்டர்வியூ மெடிக்கலு அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்போ நான் பையனை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுட்டேன். யாராவது ஏதாவது இது பண்ணுறீங்களா? அக்கம் பக்கம்லாம் வீடு எப்படி இருக்குது, நம்ம வீடு எப்படி இருக்குதுன்னு சொன்ன உடனே சரி உங்களுக்கு எந்த கலர் வேணும் ஏது வேணும்னு சொல்லி அவர் இதை இப்போ ஆர்டர் பண்ணி இப்போ 10 நிமிஷம் மேலே அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டேன். அவர் உடனே ஆன்லைனில் இதை ஆர்டர் பண்ணி எந்த கலர் வேணும்னு கேட்டார். நான் சொன்னேன் பளிச்சு கலர் வேணும்னு. இந்த 2 ஆர்டர் பண்ணிட்டாரு. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க லைட் போட்டிருக்காங்க. நான் இப்போ எனக்கு கீழே போக முடியல, போனால் எங்கெங்கெல்லாம் லைட் போட்டிருக்காங்க, எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு காட்டியிருப்பேன். அப்போ நம்ம வீடு மட்டும் ஏன் பால் அடைஞ்சு கிடக்கணும்? தெருவே ஜெகஜோதுன்னு பளிச்சு லைட் போட்டிருக்காங்க, நம்ம வீட்டில் மட்டும் இருள் அடைஞ்சு இருக்கணுமான்னு பிடிச்சி ரொம்ப திட்டி விட்டுட்டாங்க பையனை. அவர் உடனே சொன்னார், உங்களுக்கு நீங்கள் ஏன்ட்ட சொல்ல விடு தானே, எதுக்கு நீ அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இருந்தாங்க உங்களுக்கு நீங்கள் ஃபோனை வைங்க, உங்கள் வீட்டில் லைட் வந்துருக்குன்னு சொல்லி எனக்கு இது பார்சல் அனுப்பிட்டார். நான் என்ன கேட்டேன், அட்லீஸ்ட் ஒரு லைட்டு தானே கேட்டேன். இதுவும் அந்த மனுஷன் வாங்கி தர முடியாது, ஏன்னா அவருக்கு நேரம் இல்லை. ஊரே ஜெகஜோதியாக தீபாவளி கொண்டாடுது, என் வீடு மட்டும் எப்படி இருள் அடைஞ்சு போயிருக்கு. இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு ஆள் யாருமே இல்லை. இதெல்லாம் மாட்டிட்டோம், இதெல்லாம் மாட்டிட்டோம். எனக்கு ஆசை இந்த பால்கனியில் அப்படி சுற்றி ஒன்று மாட்டலாம்னு நினச்சிருக்கேன். பாருங்க பளிச்சு இப்போ நம்ம வீட்டுக்கும் தீபாவளி வந்துட்டு, அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி. இந்த ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது, அந்த இருட்டும் அந்த பச்சை கலர் இலைக்கும் அந்த ப்ளூக்கும். இப்போ வாங்க அந்த பால்கனியில் போய் பார்க்கலாம். நான் எதுக்கு லைட்டெல்லாம் அமைச்சிட்டு காட்டுறேன்னா, அந்த லைட்டு டியூப்லைட் எரியும் போது உங்களுக்கு அந்த லைட்டு தெரியாது பார்த்தீங்களா? இது ரெட் கலர். இது வந்து ரொம்ப சின்னது, பெருசு இல்லை. நான் ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, ஒன்றும் இல்லாததுக்கு ஃபுல்லாக இதாவது வாங்கி தந்துட்டானே. இந்த பக்கத்தில் நமக்கு இல்லை, இந்த பக்கத்தில் வந்துட்டு. சரிங்களா? பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மும்பையில் வந்து தீபாவளின்னா லைட் கண்டிப்பாக போடுவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் போட்டிங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். டாடா பை பை, லவ் யூ.